ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு கடைசி வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷனில் எப்படி எடிட் பண்ணுறது, அப்ளை பண்ணவங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnusrb.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் போன்ற பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணுறவங்க தாராளமாக வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக 3665க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க. அதேமாரி அப்ளை பண்ணவங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அகைன் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்கள் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண சொல்ல எந்த யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அது ரெண்டுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐடி பாஸ்வேர்டு மறந்தவங்க ஃபர்கட் யூசர் ஐடி ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களுக்கான ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கான எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டானு இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் போயிட்டு வியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, எக்ஸாம் சென்டர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, உங்கள் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபாதர் நேம், மதர் நேம், கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா. அதேமாரி ப்ரிஃபரன்ஸ் பதவி முன்னுரிமை ஆல்ரெடி சொன்ன மாரி 3 வகையான பதவி இருக்குது. உங்களுக்கு 3 பதவிக்கும் எது முதல்ல வேணும், எது செகண்ட் வேணும், எது தேர்டு வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா முதல் பதவி உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஒருவேளை நீங்கள் முதல் பதவி கிடைக்கல அப்படின்னா செகண்டாக என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அது வந்து கிடைக்கும். இதனால தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் எது வேணும் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் 10th ஃபில் பண்ணியிருப்பீங்க, 12th ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் டிகிரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி, அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு பிஎஸ்டிஎம், ஒரு சில பேர் வந்து பார்த்தா அப்ளை பண்ண சொல்ல பிஎஸ்டிஎம் நோ கொடுத்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட கையில் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்குன்னு எஸ் கொடுத்துருப்பீங்க, இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கலாம். அவங்க நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் சென்டராக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டும் ஒன்ஸ் வந்து வியூ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் போயிட்டு ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வியூ ஆகும். எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை வியூ பண்ணி பாருங்கள். எதுவுமே மிஸ்டேக் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு அகைன் டேஷ்போர்டு போயிட்டு இல்லை முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடிட் அப்ளிகேஷன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 22/9/2025 25/9/2025 வரைக்கும் எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ 25/9/2025 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க நைட்டு, அதுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக இறுதி வரை ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா விண்ணப்பத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் இறுதியிலும் சேவ் அண்ட் ப்ரொசீட் பொத்தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கடைசியாக நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் எடிட் பண்ணுறது மாறும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இதெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. எனி கரெக்ஷன் இன் த ஃபாலோயிங் ஃபீல்ட் வில் நாட் பி அலோட். ஸோ இதில் வந்து பார்த்தா திருத்தம் செய்த அனுமதி இல்லை. எது அப்படின்னா உங்கள் பெயரை வந்து திருத்தம் பண்ண முடியாது. ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதை வந்து திருத்தம் பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த்,
ஸோ இது 5த்தையும் திருத்தம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டங்களும் ஒப்புதல் பெற்ற பின்னர், ஸோ கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணி செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இதை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. மற்றது எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் எதில் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, இப்போ பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு உங்கள் நேம் முன்னாடி சொன்னமே அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ரிலீஜன் தப்பாக இருக்குது, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்க, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லை ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கான இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துருக்கீங்க, பதவி முன்னுரிமை இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த பதவி முன்னுரிமை நான் வந்து மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக வந்து மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி அட்ரஸில் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அட்ரஸும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கூடுதல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அதையும் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதா தான் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதேமாரி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டாக்குமெண்ட்டை நீங்கள் திரும்ப வந்து பார்த்தா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக ப்ரிவ்யூ பேஜ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஃபைனல் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகுங்க. அதை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி என்எஸ்எஸ் என்சி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கெலாம் மதிப்பெண் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா மதிப்பெண் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னாவே உங்களுக்கு ஜாப் வேலைப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், என்சி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது, தகுதி இருக்குன்றவங்க சீக்கிரமாக கூட அப்ளை பண்ணி கடைசி தேதி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே எடிட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு ஃபுல்லாக எடிட் ஆகணும். ஸோ அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள், ரீஎடிட் இனிஷியேட்டட் இருக்குன்னு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாக ஃபைனல் சப்மிட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபைனலாக சப்மிட் ஆகும். இதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷனை வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணி பார்த்துட்டு அந்த ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா. ஏன்னா ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் இல்லாமல் அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சு நீங்கள் பாஸ் பண்ணாலும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் அது போகிறதே வேஸ்ட்டாக வந்து போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த வேலைக்கான ஹைட்டு மெஷர்மெண்ட்லாம் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் உங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ணிக்கோங்க. கடைசி வாய்ப்பு வந்து வழங்குறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.